வெல்கம் டு சாந்தி உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் வச்சுட்டு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ பார்க்குற வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் எடுத்தது தான். கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் மண் காற்று அடிச்சுட்டே இருக்கும். இது ரொம்ப ப்ராப்ளம் உண்டாக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மூச்சு சம்பந்தமான ப்ராப்ளத்தை உண்டாக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கீங்க அப்படின்னா அவுட் சைட் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு சேஃபாக இருங்க. இந்த மண்ணு காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் கண்டினியூஸாக அடிச்சுட்டே தான் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியான ஸ்வீட் கார்ன், அது அமெரிக்கன் கார்ன் சொல்லுவாங்கள்ல, அதை நல்லா குக் பண்ணிவிட்டு அதை கேனல்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த நாரெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு சூப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவை விட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிறிஸ்பினஸும் நல்லாயிருக்கும். இதோட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா அக்யூரேட்டாக கரெக்டாக தெரியலை. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து மாவு கோட் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப லிக்விட் மாதிரிலாம் ஆகக்கூடாது, ரொம்ப நிறையாவும் மாவு பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். இது டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். ஆரம்பத்துலேயே உப்பு வந்து நான் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன், அப்படிங்கிறதால கம்மியாக சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் பார்த்திங்க அப்படின்னா 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட், கார்னும் நம்ம கோரியாண்டர் லீவ்ஸ் இருக்குல்ல, கொத்தமல்லி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கார்ன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட கொஞ்சம் எப்பயுமே சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு. ஓரளவு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. நம்ம இதோட விட போகிறதுல கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த இலை சேர்த்துக்கலாம். இலை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாவு கார்னோட நல்லா ஒட்டி வரும். அதுக்காக தான் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யணும்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது கூட ரைஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஜஸ்ட் ஒரு கோட் ஆகணும், அவ்வளோதான். இந்த ரெசிபிக்கு நான் வந்து இதை எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல. என்கிட்ட ஏர்ஃப்ரையர் இருக்குது, அதில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த அவனில் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான். ப்ரீ ஹீட்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி தான் இந்த ஏர்ஃப்ரையோட இன்லெட் இருக்கும். இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட குக் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இதில் கார்னில் வந்து மாவு வந்து லைட்டாக ஒட்டி தானே இருக்குது. அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கார்னெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். இந்த ஸ்டெப்பெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்லெட்டை உள்ளே வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அவனில் எப்படி நம்ம ப்ரீஹீட் பண்ணுவோம் அதே மெத்தட் தான், பண்ணிவிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒழுங்காக செட் ஆகி வரும். இந்த கார்னை பட்டர் ஷீட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் போல் ஆயிலை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். அதனால மட்டும்தான், நம்மளோட ஆப்ஷனல் தான், இல்லாமல் கூட செய்யலாம். அது சூப்பராக தான் வரும். பார்த்திங்களா, உள்ளே இன்லெட் வச்சதும் டக்குன்னு அது ஆன் ஆக ஆரம்பிக்குது. ஜஸ்ட்டு ஆன் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நம்ம டைமிங் செட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட்ஸும் அப்புறம் வந்து 180 டிகிரி செல்சியஸும் நார்மலாகவே இருக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மியும் படுத்திக்கலாம். அதில் ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வச்சு நான் குக் பண்ண போகிறேன். ஆனால் 15 மினிட்ஸும் அப்படியே விடாமல் எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா சைடும் குக்காய் வராது. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த ஏர் ஃப்ரையர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது ஹெல்த்தின்லாம் சொல்ல மாட்டேன், அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். அவன் மாதிரி தான். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குக்காய் வந்திருக்கும். பார்த்தீங்களா, அங்கங்கே கொஞ்சம் ப்ரௌன் ஸ்பாட்லாம் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. இது நார்மலாக இதில் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா வெளியிலலாம் தெளிக்கிற மாதிரி உள்ளே சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை பேன்லலாம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது பேனில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா மேலெல்லாம் தெளிச்சிரும். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் தான் சூப்பராக நம்ம தாளித்து எடுத்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னை சேர்த்துட்டு சூப்பராக குக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயத்தையும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது, அதனால் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட மல்டி கலர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரைஸ் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக, அதுவும் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கள்ல, கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட க்ரீன் கலர் இருக்குது அப்படிங்கிறதால அதை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நான் ஆனியனையும் கேப்சிகமும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரெண்டும் ஃப்ரை ஆகி வரதுக்கு கரெக்டான டைமாக இருக்கும். இதை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம இன்னும் சாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம்ல, அதனால் உப்பு சேர்க்குறத கவனமாக சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி கார்னில் சேர்த்துருக்கோம், அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு சேர்க்குறத கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். ரொம்ப உப்பு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட டேஸ்ட்டையே நமக்கு செட் ஆகாமல் ஆக்கி விட்டுடும். கவனமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் கேப்சிகம்லாம் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல, ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கார்னை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹோல் ப்ராசஸும் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த சைனீஸ் ரெசிபியோட ஃபீல் வரும். அவங்க எப்பவுமே இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு தானே குக் பண்ணுவாங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ கார்னும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சாஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சோயா சாஸ், அப்புறம் சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துக்க போகிறேன், அப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துக்க ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு சாஸ்னு அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாஸுமே வந்துட்டு இப்போ சில்லி கார்லிக் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படின்னா இந்த டொமேட்டோ சாஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முறை இந்த சூட்லேயே ஒரு முறை மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமும் கோட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நமக்கு ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி வரும். இது காரம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்னில் சேர்த்து அந்த சில்லி பவுடர் மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டு மட்டும்தான். இதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். நீங்கள் அப்படி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக ரைஸை உதிரியாக வடித்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக வரும் நமக்கு. ரைஸும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது அப்படின்னா அதோட க்ரீன் பார்ட்டெல்லாம் இந்த டைமில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை உப்புலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரைஸை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வித்தியாசமான ரைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஏர் ஃப்ரையர் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். அது என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத, எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்ல, அதுக்காக. அவ்வளோதான். இந்த ரெசிபி இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். நான் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவி இறக்கிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபி இதோடு முடிச்சுக்கலாம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யணுங்கிற
வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.